நமக முருகா சரணம். குலதெய்வ அருளை வீட்டுக்குள் ஈர்க்கும் 5 புனித பொருட்கள் பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். 5 புனித பொருட்களை பற்றி முன்னோர்கள் கூறிய ஆன்மீக ரகசியம். நம் வாழ்க்கையில் குலதெய்வத்தின் அருள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. முன்னோர்கள் எப்போதும் குலதெய்வத்தை மறந்தால் வாழ்வு முழுமையடையாது என்று கூறி வந்துள்ளனர். ஒரு குடும்பம் வளமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுமென்றால் அந்த வீட்டில் தெய்வீக சக்தியும் நேர்மறையாற்றலும் நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக நம் முன்னோர்கள் சில எளிய வழிகளை சொல்லி வைத்துள்ளனர். வீட்டில் தினசரி பயன்படுத்தும் சில இயற்கை பொருட்கள் தெய்வீக அதிர்வலைகளை அதிகரித்து குலதெய்வ அருளை வீட்டுக்குள் ஈர்க்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த புனிதமான 5 பொருட்களை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இது இயற்கையாக கிடைக்கும் ஒரு நறுமணப் பொருள். பழமையான காலங்களில் உணவுகள் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கவும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் அதன் முக்கியமான பயன் ஆன்மீகத்தில் உள்ளது. வீட்டில் தினமும் விளக்கேற்றி இறைவனை வழிபடும்போது பச்சை கற்பூரத்தை சிறிதளவு பொடியாக்கி விளக்கில் போட்டு விளக்கேற்றினால் அதன் நறுமணம் வீடு முழுவதும் பரவும். அந்த நறுமணம் மன அமைதியை தரும், தீய சக்திகளை விலக்கும், இறை சக்தியை வீட்டுக்குள் ஈர்க்கும் என்று ஆன்மீக நம்பிக்கை கூறுகிறது. பச்சை கற்பூர வாசனை வீடு முழுவதும் பரவும் போது அந்த வீடு ஒரு புனித ஆலயத்தை போன்ற உணர்வை அளிக்கும். இரண்டாவது பொருள் ஏலக்காய். ஏலக்காய் சமையல் சுவையும் மணமும் தரும் ஒரு அற்புதமான மசாலா பொருள். ஆனால் ஆன்மீகத்தில் இதற்கு இன்னொரு முக்கியத்துவமும் உள்ளது. சில பாரம்பரிய வழிபாடுகளில் இஷ்ட தெய்வத்துக்கு ஏலக்காய் மாலை அணிவிப்பது ஒரு பழமையான வழக்கம். ஏலக்காயின் நறுமணம் மனதை அமைதியாக்கும், நல்ல எண்ணங்களை உருவாக்கும், தெய்வீக ஆற்றலை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் தெய்வத்துக்கு ஏலக்காய் வைத்து வழிபட்டால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், தடைகள் விலகும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று பலர் கூறுகின்றனர். மூன்றாவது பொருள் கிராம்பு. கிராம்பு உணவுக்கும் மருத்துவத்துக்கும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. குறிப்பாக கிராம்பு எண்ணெய் பல்வலியை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கிராம்பு ஆன்மீக வழிபாட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. வீட்டில் விளக்கேற்றும் போது ஒற்றை எண்ணிக்கையில் கிராம்பை விளக்கில் போட்டு ஏற்றுவது ஒரு பாரம்பரிய முறையாகும். இப்படி வழிபடும் போது வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், மன தைரியம் வளரும், குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று ஆன்மீக நம்பிக்கை கூறுகிறது. கிராம்பின் நறுமணம் வீட்டில் பரவும் போது அது தீய சக்திகளை அகற்றும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. நான்காவது பொருள் ஜவ்வாது. ஜவ்வாது என்பது இயற்கை மூலிகளால் தயாரிக்கப்படும் ஒரு அரிய நறுமணப் பொருள். பழமையான காலங்களில் ஆலயங்களில், யாகங்களில், தெய்வ வழிபாடுகளில் ஜவ்வாது பெரும் அளவில் பயன்படுத்தப்பட்டது. ஜவ்வாதின் வாசனை மிகவும் இனிமையானது. அந்த வாசனை மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும், நல்ல எண்ணங்களை உருவாக்கும், ஆன்மீக உணர்வை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. பல கோவில்களில் இன்னும் இன்று வரை ஜவ்வாது பயன்படுத்தப்படுவது இதற்காகத்தான். வீட்டில் ஜவ்வாது வாசனை பரவும் போது அந்த வீடு தெய்வீக ஆற்றல் நிறைந்த இடமாக மாறும் என்று நம்பப்படுகிறது. இந்த பட்டியலில் மிகவும் முக்கியமானது 5வது பொருள் துளசி. இந்து சமயத்தில் துளசி மிகவும் புனிதமான தாவரமாக கருதப்படுகிறது. ஒரு வீட்டில் துளசி இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வீட்டில் துளசி மாடம் அமைத்து தினமும் நீர் ஊற்றி தீபமேற்றி பிரார்த்தனை செய்வது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. துளசியின் அருகில் செய்யப்படும் வழிபாடு குடும்ப அமைதியை தரும், நோய்களை குறைக்கும், தெய்வ அருளை அதிகரிக்கும் என்று ஆன்மீக நம்பிக்கை கூறுகிறது. வீட்டை ஆலயமாக மாற்றும் பழக்கம். நம் முன்னோர்களை வீட்டை வெறும் வாழுமிடமாக அல்ல, ஒரு சிறிய ஆலயமாக மாற்றும் பழக்கத்தை வளர்த்திருந்தனர். அதற்காகவே அவர்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது, துளசி போன்ற இயற்கை பொருட்களை தினசரி வழிபாட்டில் பயன்படுத்தினர். இந்த எளிய பொருட்கள் வீடு முழுவதும் நல்ல அதிர்வலிகளை உருவாக்கி குலதெய்வ அருளை வீட்டுக்குள் ஈர்க்கும் என்று அவர்கள் நம்பினர். அந்த பாரம்பரியத்தை நாம் தொடர்வதால் நம் வாழ்க்கையிலும் அமைதி, வளம், ஆனந்தம் நிலைக்கும். இதுபோன்ற பல கருத்துக்கள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.